ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். சிகந்தர் ரிவ்யூ. சிகந்தர் விமர்சனம். என்ன ஏஆர் முருகதாஸ் என்ன செஞ்சுருக்காங்க, அப்டேட் ஆகிட்டாரா, சல்மான் கான் என்ன செஞ்சார், எப்படி இருக்குது படம் சொதப்பலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ரேட்டிங் வந்து நெகட்டிவான மிக்ஸ்டான கவர் ஸ்டோரிஸ் தான் வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து நினைஞ்சிருப்போம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான், ரஷ்மிகா மந்தனா அண்ட் அதுக்குள்ளே ஆட் போட்டாங்களா. ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான், ரஷ்மிகா மந்தனா, காஜல் அகர்வால். டைரக்டர் வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள். மும்பை லொக்கேஷனில், அதாவது ஆரம்பத்தில் ரஷ்மிகா மந்தனாவை கொண்டு விட ரசிகர்களையும் சேர்த்தே கொண்டு விடுகிறார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். இத்தனை கோடி பட்ஜெட்டில் சல்மான் கான் போன்ற முன்னணி நடிகரை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு படத்தை தான் ஏஆர் முருகதாஸ் கொடுத்துருக்க முடியுமா என்கிற கேள்வி இந்த படத்தை பார்க்குற எல்லாத்துக்கும் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் ரசிகர் மனதில் எழுதான் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமையான மார்ச் 30 வெளியான சிகந்தர் திரைப்படத்தினுடைய கதை, திரைக்கதை, நடிகர்கள் நடிப்பு என அனைத்துமே சகிக்கவில்லை எனவும், சங்கர் போல ஏஆர் முருகதாஸும் அவுடேட் ஆகிவிட்டாரா என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த படம் நிரூபிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்னதாப்பா நடந்துச்சு? இதுக்கு நடுவில் வேறு சிவகார்த்திகேயனை வச்சு மதராசி படத்தை பண்ண போகிறீங்களே, அவர் என்னாச்சு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசிகர்லாம் இப்போயே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்களாம். சரி, சிகந்தர் படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னா, கஜினி படத்தில் வருவது போலே சஞ்சய் எனும் கதாபாத்திரத்தில் ராஜ்கோட்டின் ராஜா வீட்டு பிள்ளையாகவே வருகிறார் சல்மான் கான். அவருக்கு ஜோடியாக ரஷ்மிகா மந்தனா ஆரம்பத்திலிருந்தே தனது கணவருக்கு பாதுகாப்பாக இருக்க பல வேலைகளை செஞ்சு வருகிறார். பலது குறைகளை தீர்த்து வைத்து வரும் சிகந்தர் சல்மான் தன்னுடைய ஆசை மனைவிக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருந்து வரும் சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் திடீர்னு குண்டுவெடிப்பின் போது ஏற்படும் விபத்தில் ரஷ்மிகா மந்தனா உயிரிழக்கிறார். அவரது கண், இதயம், நுரையீரல் என ஒவ்வொரு உறுப்பும் 3 நபருக்கு தானம் செய்யப்படுகிறது. மினிஸ்டராக மும்பையில் இருக்கும் சத்யராஜின் மகன் சாக சிகந்தர் சல்மான் தான் காரணம் என நினைக்கிறாரு. ஸோ சத்யராஜ் சல்மான் கானை பழிவாங்குவதற்காக பதிலாக அந்த 3 பேரையும் கொல்ல துடிக்கிறார். இப்படி செஞ்சாக்க சல்மான் கானை வந்து பழி வாங்கலான்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அவர்களை சல்மான் கான் காப்பாற்றினாரா இல்லையா என்பதுதான் இந்த சிகந்தர் படத்துடைய மீதி கதை. ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறவர் வந்து அந்த ஆர்கன் டொனேட் பண்ண அந்த ரஷ்மிகா மந்தனாவுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி அந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து யாருக்கு தானம் பண்ணுங்களோ அவங்கள கொள்வது தான் வில்லனுடைய நோக்கம். இவர் எப்படி தடுத்தாருங்கிறது தான் மீதி கதை. இதுதான் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லலாம். சரி, படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ஆடுகளம் கிஷோர் சிகந்தர் சல்மான் கானை ஒரு வழக்கில் கைது செய்து வரும்போது ராஜ்கோட் மக்கள் போலீஸ் வாகனத்தை அடித்து நொறுக்கிவிட்டு சல்மான் கான் பவரை காட்டுகிறார்கள். இறுதியில் அதே போல் ஒரு சீன் மும்பையிலும் நடைபெறுகிறது. படத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரே ஓவர் பில்டப்பாக தான் இருக்கே தவிர நடுவில் நீ வருவாய் என பாடல் போல் காஜல் அகர்வாலுக்கு ரஷ்மிகாவின் கண்கள் பொருத்தப்பட்ட பிறகு அவருடன் ரொமான்ஸ் இருக்குமா என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு கடைசி வரை ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவில் இருந்த படத்தை ப்ரொடக்ஷன் வேலையை குறையாமல் எடுத்துக்கிட்டு, அது போல் இல்லாமல் ரஷ்மிகா மந்தனா இறுதி வரைக்கும் படத்தை கொஞ்சம் முயன்ற அளவுக்கு கொஞ்சம் காவந்து பண்ணிக்காங்கன்னே சொல்லலாம். சந்தோஷ் ஆனந்த் இசை கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் ஒரு ஓகே ரகம் தான் சொல்லியிருக்காங்க. முதல் பாடல் மற்றும் கடைசியில் வந்து படம் முடிந்து எண்டு கார்டு போடும்போது தான் ரஷ்மிகாவின் ஆடும் பாடல்கள் வந்து ரசிகர்களுக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்னப்பா மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயக்குனர் ஏஆர் முருகதாஸின் இயக்கம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்னு சொல்கிறாங்க. பழைய கதையை எடுத்துக்கொண்டு எப்படி சல்மான் கானுக்கு ஓகே சொன்னார்னு தெரியல. பல கோடி கொடுத்து படம் எடுக்க சொன்னாலும் படத்தை டெட் ஸ்லோவாக எடுப்பேன் என்று எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லாமல், ரசிகர்கள் தேட்டர் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ப்ளைனாக எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தம்பி அந்த பக்கம் போயிடாதே என்ற எச்சரிக்கை தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கதறி எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துங்க, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? ரேட்டிங் கூட 5க்கு வந்து 2.0 தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் மூவிக்கு வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டிங் வருது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்மிகா நம்பர் 1ல் இருக்காங்க, சல்மான் கான் 2வது இடத்துல இருக்கிறாங்க, ஏஆர் முருகதாஸ் 3வது இடத்துல இருக்காங்க. இதுதான் ட்ரெண்டிங் ரேட்டிங். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.